Hello friends, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wish you a happy new year. புதிய வருடம், புதிய நம்பிக்கைகள், புதிய கனவுகள், புதிய லட்சியங்களோட இந்த வருடத்தை ரொம்ப கிராண்டா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க ஆசைப்படுற அந்த அபரிமிதமான வாழ்க்கை, ஆரோக்கியமான உடல், நீங்க விரும்புற உறவுகள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் உங்க கையில தான் இருக்கு. இந்த வருடம் உங்களுக்கான வருடம் 2025 உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமேசிங் இயரா இந்த வருடம் இருக்க போகுது. நீங்க ஆசைப்படுற அந்த கனவு வாழ்க்கையை ஈர்க்கிறதுக்கு தேவையான 15 பவர்ஃபுல் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ஸ்டெப், எப்பொழுதும் உங்களுடைய இலக்குல கவனமா இருங்க. ஆறுகள் எப்போதும் பின்னோக்கி பாய்வதில்லை. ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ். இந்த காட்டார்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டே இருக்கும். முன்னாடி ஏதாவது தடை வந்துச்சுன்னா ஒன்னா அதை அடிச்சு தள்ளிட்டு போகும், இல்லைன்னா தாண்டி போகும், இல்லைன்னா வளைந்து செல்லும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போலாமா இல்ல உடைச்சிட்டு போலாமான்னு யோசிச்சுட்டு உங்களுடைய இலக்குல மட்டும் எப்பொழுதும் கவனமா இருங்க. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு தோல்விகளையும் எவ்வளவு வலிகளையும் உங்களுக்கு தந்திருக்கலாம். அதுலயே முடங்கி போய் அந்த வேதனைகளையும் உங்களுடைய ஆற்றல் முழுவதையும் வீணாக்கிராம என்னுடைய இலக்கு முன்னாடி இருக்கு, எப்பொழுதும் உங்களுடைய ஃபியூச்சர்ல கவனமா இருங்க. அதனால உங்களுடைய கவனம் உங்களுடைய கடந்த கால தோல்விகள்ல வேதனைகள்ல இருக்கா, இல்ல உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டார்கெட்ல இருக்குதா, அந்த இலக்குல இருக்குதா? துரோணாச்சாரியா தன்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னு. எல்லா மாணவர்களும் சொல்றாங்க, மரம் தெரியுது, கிளைகள் தெரியுது, இலைகள் தெரியுது, பறவையும் தெரியுதுன்னு. ஆனா அர்ஜுனர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு பறவையோட கண்ணு மட்டும் தான் தெரியுதுன்னு. அதனால உங்களுடைய இலக்கை சுற்றிலும் பல கவனத்தை சிதறடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்கள்ல எல்லாம் உங்களுடைய ஆற்றலை செலுத்திடாம உங்களுடைய கோல்ல மட்டும் கவனமா இருங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், இல்ல கோல்ஸ் வைப்போம். அது மாதிரி 2025க்கான உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய கோல்ஸ் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதை பார்க்குற மற்றவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா என்கரேஜிங்கா இருக்கும். ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒருவர் பப்ளிக்கா இதை செய்ய போறேன்னு சொல்லும் பொழுது அதை செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 70% அதிகமா இருக்குன்னு. அதனால நீங்க எப்போ ஒரு விஷயத்த பப்ளிக் அனௌன்ஸ் பண்றீங்களோ அதை கண்டிப்பா முடிப்பீங்கிற நம்பிக்கையில ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை பயம் அல்லது சந்தேகம். இந்த என்னால முடியுமா, எனக்கு வருமா, நான் இதுக்கு தகுதி தானான்னு ஏகப்பட்ட அந்த செல்ஃப் டவுட்ஸ் இருக்குது. நமக்கு நாமே நிறைய கதைகளை சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய கதையை மாத்துங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். 2025 ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்க, இல்ல உங்களுடைய அந்த செல்ஃப் டவுட்ஸ் உங்களை தடுக்குது. இதை எடுத்து வைக்காத, இது ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதா உங்களுக்கு சேஃபா ஃபீல் பண்றீங்க. நீங்க அந்த பயத்தை உடைக்கல அப்படின்னா 2026லயும் அதே நிலையில தான் இருப்பீங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களால அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாது. அதனால நம்பிக்கையோட பிரபஞ்சம் எனக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்னு உங்க முன்னாடி இருக்கிற பயத்தை உடைச்சிட்டு முன்னேற பாருங்க. ரெண்டாவது கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வருஷம் எனக்கு பயமுறுத்துற மாதிரி எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அதை எல்லாத்தையும் பிரபஞ்சத்தின் உதவியால உடைச்சிட்டு போவேன். அடுத்தது பழக்க வழக்கங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான ஹேபிட்ஸ், எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணணும், அந்த மாதிரி சரி தவறுங்கிற பழக்க வழக்கங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, நான் இனிமேல் மெடிடேஷனை கற்றுக்கணும், மெடிடேஷனை என்னுடைய வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணணும், இல்லை எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணணும், கிரேட்ஃபுல் அண்ட் அன்யூனர்வோட இருக்கணும்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பழக்கம் இல்லாத ஒரு பழக்கத்தை 2025 கண்டிப்பாக வழக்கமாக்குவேன் அப்படின்னு கொண்டு வாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஹேபிட்ஸ், உதாரணத்துக்கு காசிப்பிங். நிறைய பேர்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான மேனிஃபெஸ்டேஷனை தடை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் காசிப்பிங். ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 3வது இருக்கிற நபரை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா, பக்கத்து வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுறதை அச்சீவ் பண்ணா இந்த காசிப்பிங்கிறது இருக்கவே கூடாது. அடுத்தது குறை கூறுதல். எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவான், போறேன் வரவன் எல்லாம் பத்தி குறை சொல்லுவான், சாப்பிட்றத குறை சொல்லுவான், பணத்தை குறை சொல்லுவான். இது மாதிரி குறை கூறுற பழக்கம் உங்ககிட்ட இருந்தா 2025 என்கிட்ட இந்த பழக்கத்தை ரிமூவ் பண்ண போறேன்னு முடிவு பண்ணுங்க. ஒரு சிலர் இன்றைய இளைஞர்கள் நிறைய சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் சோசியல் மீடியா, மொபைல் போன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு பாருங்க. ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்தை குறைச்சு அதுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை செலவு பண்ணுங்க. வெற்றிங்கிறது திறமையை பொறுத்து இல்ல, ஒருத்தருடைய பழக்க வழக்கங்களை பொறுத்தது தான். சக்சஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட்ஸ் அ ஹேபிச்சுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும் அல்லது முடியாதுங்கிறது நிர்ணயிக்கப்படுது. உங்ககிட்ட அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்னா முயற்சி பண்ணி பாருங்க. அதிகாலையில் எந்திரிச்சு அந்த சேவர்ஸ்ங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த சேவர்ஸை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க வாழ்க்கை மிராக்குலஸா மாறும். அதனால இன்னைக்கு உட்காந்து என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் வேண்டாம், நீங்க தான் முடிவு பண்ணணும்.
வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும் எந்த மாதிரி யோசிப்பாங்க? ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வை நோக்கி வெற்றியாளர்கள் பயணிப்பாங்க. அந்த பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க தோல்வியாளர்கள். வின்னர்ஸ் வந்து எப்பயும் சொல்யூஷன் சீக்கரா இருப்பாங்க. லூசர்ஸ் எப்பயும் ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெற்றியாளர்கள் ஒரு பிரச்சனையை வாய்ப்பா பார்ப்பாங்க. தோல்வியாளர்கள் அதை ஒரு தடைக்கல்லா பார்ப்பாங்க. அதை ஒரு முட்டுக்கட்டையா பார்ப்பாங்க. கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் அதை ஒரு தடைக்கல்லா பார்த்தாங்க. ஆனா அதே டைம்ல ஏகப்பட்ட பேர் ஜூமை யூஸ் பண்ணி அந்த அவங்களுடைய பிசினஸை வியாபாரத்தை பெருக செய்தாங்க. அதனால ஒரு பிரச்சனையை நீங்க வாய்ப்பா பாக்குறீங்களா இல்ல முட்டுக்கட்டையா பாக்குறீங்களா? வெற்றியாளர்கள் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கெயின் பலனை பார்ப்பாங்க. தோல்வியாளர்கள் அந்த பிரச்சனை தரக்கூடிய வழியை பார்ப்பாங்க, பெயினை பார்ப்பாங்க. வெற்றியாளர்கள் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இது டிஃபிகல்ட், கஷ்டம்தான், ஆனா பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஆனா தோல்வியாளர்கள் இது பாசிபிள் தான், ஆனா டிஃபிகல்ட்னு 1008 காரணங்களை சொல்லுவாங்க. அதை செய்ய முடிக்காததற்கான காரணங்களை முன்னிறுத்துவாங்க. கடைசியா வெற்றியாளர்கள் எப்பொழுதும் ரிஸ்க் எடுப்பாங்க, சான்ஸ் எடுப்பாங்க, ஒரு புதிய புதிய முயற்சிகளை ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தோல்வியாளர்கள் இருக்கிற நிலையிலேயே, கம்ஃபர்ட் ஜோன்லயே இதுதான் சேஃப், ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அந்த இருக்கிற நிலையிலேயே இருப்பாங்க. எந்த ஒரு புதிய இன்னோவேட்டிவ் மெத்தடும் அப்ளை பண்ண மாட்டாங்க. புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நான் வெற்றியாளனை போல சிந்திக்கிறேனா அல்லது தோல்வியாளரை போல நான் யோசிக்கிறேனா? 2025ல நீங்க வெற்றி பெறணும்னா வெற்றியாளர்களின் மனநிலையை நீங்க அடாப்ட் பண்ணுங்க. 2025 எக்ஸ்ட்ராடினரி இயரா மாற்றணும் அப்படின்னா புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதில் தொடர் கற்றலில் இருக்கணும். லேர்ன் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க, அதை உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. வெறும் லேர்னிங்கோட நிறுத்திடாதீங்க. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எத்தனை சேனலில் எத்தனை வீடியோஸை பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம கற்றதோட நிற்காம உங்கள் வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 2025ல் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுலையும் அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துறதுலையும் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா துறைகளையும் மிகப்பெரிய சாதனை புரிந்தவங்கள்ட்ட இருந்த குணநலன் தொடர்ந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல. அதனால ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணுங்க. சீக்ரெட் மூவியோட டைரக்டர் ரோண்டா பிரைன் தன்னுடைய புத்தகத்தில் மென்ஷன் பண்ண ஒரு ட்ரிக் தான் இது. ஒரு பெரிய ஒயிட் பேப்பரில் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுட்டு அதில் ஒரு சின்ன டாட் வைங்க. அந்த டாட்டுக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு அல்லது என்னுடைய வேலை, வியாபாரம், என்னுடைய லைஃப் பார்ட்னர், எதெல்லாம் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் மேப்ஸில் ஒரு இடத்த தேடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜூம் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பூமி ஃபுல்லாக இத்தினூண்டா தெரியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பூமிங்கிறது ஒரு சின்ன புள்ளி தான். அந்த பூமியிலையும் நம்ம ஆசைப்படுற அந்த கனவு வாழ்க்கைங்கிறது அந்த புள்ளிலையும் சின்ன மைன்யூட்டான ஒரு பாயிண்ட். உங்களுடைய ஆழ்மனதை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வழி தான் இது. நம்ம ஆசைப்படுற வழி ரொம்ப பெருசுன்னு நம்ம பயந்துட்டோம்னா அதை அட்ராக்ட் பண்ண முடியாது. நம்ம ஆசைப்படுறலாம் ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னு உங்களுடைய ஆழ்மனம் நம்பினா தான் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதனால இந்த பிரபஞ்சத்தில் நான் ஆசைப்படும் விஷயம் ஒரு சின்ன புள்ளியிலும் சின்ன புள்ளி. அதை குடிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸை பண்ண சொல்கிறாங்க ரோண்டா பிரைன். ஃப்ரீ டைமில் ஒரு பேப்பரில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மேஜிக் பர்ஸ் அல்லது மேஜிக் ஹேண்ட்பேக், மாயாஜால பர்ஸ். இந்த வருஷத்துல ஒரு புது பர்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுல இருந்து நீங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணும்போது உடனே இந்த பிரபஞ்சம் இந்த பர்ஸை ஃபில் பண்ணிரும்னு நம்பிக்கையோட இருங்க. இது வந்து ஒரு மேஜிக் பர்ஸ். இதுல இருந்து நான் எப்பெல்லாம் செலவு பண்ணணும் உடனே ரீஃபில் பண்ணிரும். இந்த பர்ஸ் எப்பயுமே பல்ஜ் ஆயிட்டே போகும், எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும், பணம் நிரம்பிட்டே இருக்கும்னு அந்த விஜுவலைசேஷனோட அதுல இருந்து செலவு பண்ணுங்க. அதிகமா ஜிபே இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் கட் பண்ணிட்டு கையில இருந்து பணம் எடுத்து செலவு பண்ணுங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அந்த பிசிக்கல் மணி, விர்ச்சுவல் மணிக்கு பதிலாக பிசிக்கலா எடுத்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அபரிமிதத்தை நீங்க உணர முடியும். இன்னும் அதிகமா ஜிபேல 10 ரூபா அனுப்பிச்சாலும் 1 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அதே 10 ரூபாயை நீங்கள் கையிலேருந்து செலவு பண்ணும்போதும் 1 லட்சம் ரூபாயை கையிலேருந்து செலவு பண்ணும்போதும் வித்தியாசம், உணர்வு நிலையில் மாற்றம் இருக்கும். இந்த மேஜிக் பர்ஸுங்கிற மெத்தடை 1920களில் ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிறவங்க தன்னுடைய புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பெயர் த கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட். இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி. ஒரு விளையாட்டில் நீங்கள் பெஸ்ட்டாக விளையாடணும்னா அதனுடைய ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சூப்பராக விளையாடிடுவீங்க. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச விதிகள் எல்லாம் நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டை ரொம்ப எளிமையாக, ரொம்ப உற்சாகமாக, ஆர்வமாக விளையாட முடியும். அதனால 2025ல் முதல் வேலையாக ஒரு மேஜிக் பர்ஸை வாங்குங்க. அதில் பணத்தை ஃபில் பண்ணுங்க. எப்பெல்லாம் செலவு பண்ணீங்களோ அதை ரீஃபில் பண்ணுது பிரபஞ்சம் அப்படிங்கிற நம்பிக்கையோட செலவு பண்ணுங்க. அடுத்தது கோல்ட் கார்ட் டெக்னிக்.
2025ல் நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணணும், எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இந்த மாதிரி ஒரு கார்டில் எழுதி வச்சுக்கோங்க. மந்த்லி 1 lakh இன்கம் வேணும்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வீடு, கார், எதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இந்த மாதிரி ஒரு கார்டில் எழுதி வச்சுட்டு இல்லைனா பிரிண்ட் பண்ணி அந்த மேஜிக் பர்ஸில், மாயாஜால ஹேண்ட்பேக்கில் எப்பயும் வச்சுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த கோல்ட் கார்டை எடுத்து அதை அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் சீக்ரெட் மூவில அந்த முதல் சீன்ல வர்ற பாப் ப்ராக்டர் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த மெத்தட். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவுறுத்தக்கூடிய முக்கியமான டெக்னிக் இந்த கோல்ட் கார்ட் டெக்னிக். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியில மனக்காட்சி பயிற்சிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த விஷுவலைசேஷனை எப்போ பண்ணால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நீங்கள் மனக்காட்சியில் எதை பார்க்குறீங்களோ அதை தான் இரவு முழுவதும் ப்ராசஸ் பண்ணும் உங்களுடைய ஆழ்மனம். அந்த விழித்திருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த கடைசி 5 to 10 நிமிஷங்களில் இந்த விஷுவலைசேஷனை நீங்கள் பண்ணுங்கள். எதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைச்ச மாதிரி, அது கிடைச்சா எந்த உணர்வு நிலையில் இருப்பீங்களோ அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்துட்டு அதே உணர்வுகளில் தூங்குங்க. அப்போ இரவு முழுவதும் அந்த ஆழ்மனம் அதை ப்ராசஸ் பண்ணி அந்த யூனிவர்சல் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் மைண்டோட கான்டாக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அதை நனவாக்கிறதுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால 2025ல் 365 நாட்களும் இந்த பயிற்சி எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் காம் டவுன் பண்ணிட்டு இதை கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களுடைய கனவு வாழ்க்கையை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களுடைய கனவுகளுக்கும் உங்களுடைய ரியாலிட்டிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஆக்ஷன்ஸ். உங்களுடைய ட்ரீம் லைஃபை எப்படி வேணாலும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அஃபர்மேஷன், விஷன் போர்ட் மூலமாக உங்களுடைய ட்ரீம் லைஃபை ரொம்ப கிளியராக நீங்கள் கொண்டு வந்து பார்க்கலாம். ஆனால் அதை நிஜமாக்குறதுக்கு நீங்கள் தேவையான செயல்கள், அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் அது நனவாகும். அதனால் 2025ல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவை நோக்கி ஒரு சின்ன செயலாவது செய்யுங்க. உங்களுடைய செயல்கள், அந்த ஆக்ஷன்ஸ் தான் உங்களுடைய கனவையும் உங்களுடைய நிஜத்தையும் இணைக்கிற பாலம். அடுத்தது, உங்களுக்கான கனவு வட்டத்தை ஒரு பேப்பரில் உருவாக்குங்க. இது லைஃப் இஸ் அ கிஃப்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்ட பயிற்சி. ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு பெரிய வட்டம் போட்டுட்டு நீங்கள் இந்த 2025ல் எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. அது உறவுகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குணநலன்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நன்றியுணர்வு, நகைச்சுணர்வு, என்கிட்ட இன்னும் அதிகமான அன்பு வேணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் அட்ராக்ட் பண்ணணும், எல்லாத்தையுமே அடிக்கடி இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டு அதில் எழுதுங்க. இப்படி எழுதுறதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் செய்திகளாக அனுப்புறீங்க. உங்களுடைய கனவு வாழ்க்கையை அட்ராக்ட் பண்ண இந்த கனவு வட்டம் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது எமோஷனல் செக் பாயிண்ட். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக இந்த எமோஷனல் செக் பண்ணி பார்க்கணும். அடிக்கடி நீங்கள் எந்த மாதிரியான உணர்வு நிலையில் இருக்கிறீங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மகிழ்ச்சி, நன்றியுணர்வு, அன்பு. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி, எந்த அலைவரிசையில் வைப்ரேட் ஆகுறீங்க அது சம்பந்தமான விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஈர்ப்பீங்க. அதனால் அடிக்கடி என்னுடைய உணர்வு நிலை இப்போ என்ன, சந்தோஷமான மனநிலையில் இருக்கனா, இல்லை கோபம், விரக்தி, அது மாதிரி எதிர்மறையான உணர்வுகளில் இருக்கிறனா அப்படிங்கிறத யோசிங்க. ஒருவேளை எதிர்மறையான உணர்வு நிலையில் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக நீங்கள் பாசிட்டிவான எமோஷன்ஸுக்கு மாறி ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டோ, இல்லை எக்ஸசைஸ் பண்ணியோ, அல்லது நகைச்சுவை காட்சிகளை பார்த்தோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய உணர்வு நிலையை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக நீங்கள் மாற்றியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். 2025ல் நீங்கள் அடிக்கடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எமோஷனல் செக். அந்த உணர்வு நிலையில் கவனம் செலுத்துங்க. அடுத்தது 2025ல் ஒவ்வொரு நாளும் தவறாமல் தினமும் காலையில் ஒரு 10 விஷயங்களுக்கு நன்றியுணர்வை எழுதுங்க. ஒரு புது டைரியில் அந்தந்த டேட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு 10 நல்ல விஷயங்களை எழுதி நன்றி அப்படின்னு எழுதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு 10 நல்ல விஷயங்களை பார்க்க முடியலன்னா தவறு நம்ம கிட்ட தான் இருக்குன்னு எல்லா வல்லுநர்களும் சொல்கிறாங்க. 365 நாளுக்கு தினமும் 10 எழுதுனீங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது குறைந்தது 3500லேருந்து 3600 விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருப்பீங்க. எதுக்கு உங்களுடைய கவனம் அதிகமாகுதோ அது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நன்றியுணர்வை உணரக்கூடிய விதத்தில் அபரிமிதமாக உங்களுடைய பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கும். அதே மாதிரி தினமும் காலையில் 3 நபர்களுக்கு உங்களுடைய அன்பை செலுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு செலுத்துறதை விட நீங்கள் யார் மேலே உறவு சிக்கல்களோடு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த அன்பை செலுத்துங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அந்த அன்பையும் மன்னிப்பையும் தினமும் அட்லீஸ்ட் 3 பேருக்கு செலுத்துங்க. நீங்கள் ஆசைப்படுறதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் கிராட்டிடியூட். இது ஏகப்பட்ட வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2025ல் இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள்.
அடுத்தது விஷன் போர்டு அல்லது விஷன் புக், மனக்காட்சி புத்தகம் அல்லது மனக்காட்சி பலகை. நிறைய பேருக்கு கண்ணை மூடினா கருப்பாக தான் தெரியுது, என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டூல் தான் இந்த விஷன் போர்டு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோஸாக இல்லை பிக்சர்ஸாக கட் பண்ணி ஒரு போர்டில் நீட்டாக ஒட்டி வச்சுட்டு அது கீழே ஒரு அஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. அடிக்கடி அந்த போர்டு முன்னாடி நின்று அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களால் ஒரே இடத்துல விஷன் போர்டை மெயின்டைன் பண்ண முடியாது, நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகத்தில் ஒவ்வொரு பேஜ்லையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண விரும்புகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுட்டு அதுக்கான அஃபர்மேஷனையும் எழுதிக்கோங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த புக்கை உங்கள் கூடயே வச்சுட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். 2 மரவெட்டிக இருந்தாங்க. அவங்க 2 பேருமே காலையில் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஒரே டைமில் முடிப்பாங்க அந்த மரவெட்டும் தொழிலை. காலையில் 2 பேரும் 9 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிப்பாங்க. ஆனால் 2வது மரவெட்டி மத்தியானம் 1 மணி நேரம் திடீர்னு காணாமல் போயிடுவார். அப்படி காணாமல் போனாலும் அந்த 2வது மரவெட்டி தான் முதல் மரவெட்டியோட அதிகமான மரங்களை வெட்டி தள்ளுவார். இந்த முதல் மரவெட்டிக்கு ஒரே குழப்பம், 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறோம், ஒரே நேரத்தில் தான் முடிக்கிறோம், மத்தியானம் 1 மணி நேரம் இவன் வேலையும் செய்யறதில்ல, ஆனால் எப்படி இவனால் மட்டும் நம்மளை விட அதிகமாக மரங்களை வெட்ட முடியுது? 1 மாதம் 2 மாதம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இந்த முதல் மரவெட்டிக்கு தாங்க முடியல, நேர்லேயே போய் கேட்டலான்னு 2வது மரவெட்டி கிட்ட போய் கேட்குறாரு. ப்ரோ எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் அதிகமான மரங்களை வெட்ட முடியுது? 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறோம், ஒரே நேரத்தில் தான் முடிக்கிறோம், மத்தியானம் நீங்கள் 1 மணி நேரம் வேலையும் செய்யறதில்ல, எப்படி? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த 2வது மரவெட்டி சொல்கிறாரு, ப்ரோ அந்த 1 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு போய் என்னுடைய கோடாரியை ஷார்ப் பண்ணிட்டு வருவேன். இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய திறமைகளை ஸ்கில்ஸை ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்த்துக்கிறோமா, இல்லை இருக்கிற டேலண்ட்ஸை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறோமா, இருக்கிற அந்த கோடாரியவே பயன்படுத்திட்டு இருக்கோமா, ஒவ்வொரு நாளும் அந்த கோடாரியை கூர்மையாக்குறோமா? அதனால ஷார்பன் யுவர் ஆக்ட். உங்களுடைய அறிவை திறமைகளை ஒவ்வொரு நாளும் மெருகேற்றுதலையும் கூர்மையாக்குறதுலையும் கவனம் செலுத்துங்க. 2025 ஒரு அற்புதமான வருஷமா உங்களால் மாற்ற முடியும். கடைசியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிற அந்த விஷயத்தில் இப்படி 2 காலமாக டிவைட் பண்ணிக்கோங்க. என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள். உதாரணத்துக்கு அண்டர் மை கண்ட்ரோல், அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். வியாபாரம்னு எடுத்துட்டேன்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். என்னுடைய பொருள் அல்லது சேவையின் குவாலிட்டி, அதோட விலை, எந்தெந்த இடத்துல என்னுடைய பிஸ்னஸ் நடக்குது, நான் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட குவாலிட்டிஸ், டேலண்ட்ஸ், இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம். மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நாட்டோட பொருளாதாரம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, பண மதிப்பு, இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ், இதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம நிறைய நேரம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிகமான எனர்ஜியை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பதிலாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும். அதனால உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் உங்களுடைய முழு கவனத்தையும் முழு ஆற்றலையும் செலுத்துங்க. உங்களுடைய பிஸ்னஸ் இல்லை படிப்பு வேலை எதுனாலும் அதில் உங்கள் கண்ட்ரோலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ, அதில் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். நீங்கள் ஆசைப்படுறதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த பிறந்திருக்கிற 2025ஆம் வருடம் நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையும் கொண்டு வர்ற அபரிமிதமான அற்புதமான வருடமா இருக்க, பிரபஞ்சம் உங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. இன்னொரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஐ எம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். நன்றி.